அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, நாம் தவாஃப் என்று சொல்லக்கூடிய உம்ராவுடைய இரண்டாவது ஃபர்லை நிறைவேற்றிவிட்டோம். இப்போது அடுத்த அமல் சஇ என்று சொல்லக்கூடிய வாஜிபான அமல். இது ஹனஃபி மதுஹபிலே வாஜிபாக இருக்கிறது. மற்ற மதுஹபுகளிலே இது ஃபர்லுடைய அந்தஸ்து தரப்பட்டிருக்கிறது. சஇ என்றால் ஓடுதல் என்பது பொருள். ஆனால் அங்கு யாரும் ஓடப்போவதில்லை, நடந்துதான் இன்ஷா அல்லாஹ் இந்த காரியத்தை செய்ய இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் லேசாக ஆண்கள் ஓடுவார்கள். இந்த சஇ செய்வதற்கு முன்பாக நான் ஏற்கனவே தவாஃப் முடிக்கும்போது ஒரு இஸ்திலாம் 9வது இஸ்திலாம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அந்த இஸ்திலாம் என்பது சஇ செய்வதற்காகத்தான். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக நின்று செய்ய முடியவில்லை என்றால் சஃபா மலையை அடைந்து, சின்ன குன்று, சஃபாவும் மருவாவும் குன்றுகள், அந்த குன்றிலே சஃபாவுடைய குன்றை அடைந்து அதனுடைய கடைசி வரை மேலே ஏற வேண்டும் என்பதில்லை. கொஞ்சம் தூரம் ஏறி திரும்பி காபத்துல்லாவை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கிருந்து ஹஜ்ருல் அஸ்வதுடைய அந்த மூலை தெரியும். அதை நோக்கி இஸ்திலாம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 2 கைகளையும் உயர்த்தி அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று 3 முறை சொல்லி பிறகு தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று. அசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபா மலையில் ஏறிய போதும் சரி, முதலாக மருவாவில் ஏறிய போதும் சரி, அவர்கள் ஓதிய திக்ர் என்னவென்று சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த திக்ர் செய்ய முடிஞ்சால் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் வெறுமனே அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை சொல்லுவது போதுமானது. அதன் பிறகு நாம் உருக்கமாக துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் சஃபா என்பது துவா கபூலாகக்கூடிய ஒரு இடம். சஃபாவில் நின்று சஹாபாக்கள் துவா செய்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நீ பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நான் இதோ உன்னிடத்தில் பிரார்த்திக்கிறேன். அதாவது ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த பிரார்த்தனை. நான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன், இப்போது எப்படி நான் ஈமானோடு என்னை நீ வைத்திருக்கிறாயோ அதுபோல மவுத்து வரையும் அந்த ஈமானிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய், நீ வாக்கு மீறாதவன் என்ற கருத்துப்பட துவா செய்தார்கள். ஆக உயர்ந்த துவாக்கள், நல்ல துவாக்களை, ஆகிரத்துடைய நன்மையை பெறக்கூடிய துவாக்களை, சொர்க்கத்தை வேண்டக்கூடிய, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய துவாக்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காகவும் துவா செய்யலாம். ஏனென்றால் துவா கபூலாகக்கூடிய ஒரு இடத்திலே நாம் நிற்கிறோம். இதே போல்தான் மருவா மலையிலே முதலில் ஏறுகின்ற போது இதே திக்ரு தான் நான் இப்போ ஓதி காட்டியதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இதே இப்போ சஃபாவில் என்ன செய்தோமோ அதை தான் மருவாவிலும் செய்ய வேண்டும். ஆனால் மருவாவிலிருந்து பார்த்தால் காபத்துல்லா கண்ணுக்கு தெரியாது. அந்த கிப்லா பக்கமாக திரும்பி நின்று நாம் அதை செய்ய வேண்டும். இப்போது முதல்ல நிய்யத்து வைத்துக்கொள்ள வேண்டும். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் 7 சுற்றுகளாக சஇ செய்ய நாடுகிறேன், அதை எனக்கு லேசாக்குவாயாக, ஒப்புக்கொள்வாயாக என்று நாம் முதல்ல நிய்யத்து வைக்க வேண்டும். அப்படி நிய்யத்து வைத்து நாம் ஆரம்பிக்கும்போது சஃபாவிலிருந்து மருவாவை நோக்கி சென்று முடித்துவிட்டால் அது ஒரு சுற்று முடிந்துவிட்டது. மருவாவிலிருந்து திரும்பி சஃபாவுக்கு வருவது என்பது 2வது சுற்றாக இருக்கிறது. பிறகு மீண்டும் சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போனால் 3வது சுற்று. இப்படி 7வது சுற்றிலே நாம் மருவாவுக்கு போய் சேருவோம். மருவாவிலிருந்து சுற்றை ஆரம்பிக்கக்கூடாது, சஃபாவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். மருவாவிலிருந்து ஒருத்தர் புறப்பட்டு வந்தாலும் அது சுற்றிலே வராது, கணக்கிலே வராது. சஃபாவிலிருந்து புறப்படுவது தான் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் நடந்து செல்வது தான் இங்கே சுற்று என்பதில்லை. சஃபாவிலிருந்து மருவா வரை நடந்து செல்வது ஒரு சுற்று என்பதாக நாம் சொல்லுகிறோம் ஒரு கணக்கில். அப்படி செல்லுகின்ற போது என்ன ஓத வேண்டும் என்று சொன்னால், முதல் தடவை நடந்து போகின்ற போது சஃபாவிலிருந்து மருவாவுக்கு 4ஆம் கலிமா ஓதிக்கொள்ள வேண்டும். எப்படி தவாஃப் செய்யும்போது முதல் சுற்றில் 3ஆம் கலிமா ஓதினோமோ அதே போல் 4ஆம் கலிமா ஓதிக்கொள்ள வேண்டும். போகின்ற வழியில் பச்சை விளக்குகளால் அடையாளமிடப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. ஆரம்பமும் முடிவும் பச்சை விளக்குகளால் இருக்கும். அதுபோல் மருவாவிலிருந்து வரும்போதும் அந்த பக்கம் ஆரம்பம், இந்த பக்கம் முடிவு ஆக 2 இடத்துல பச்சை விளக்குகள், பில்லரில், பீமில் எல்லா இடத்துலையும் பச்சை விளக்குகள் இருக்கும். அந்த இடைப்பட்ட பகுதி
செல்லுகின்ற போது மட்டும் சற்று ஓடி செல்ல வேண்டும்.